கழுத்துக்கு கிட்ட கருப்பா இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு ஆர்ம்பிட்ஸ் கிட்ட கருப்பா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தொடைகளுக்கு கீழ வந்து கருப்பா இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம்? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். பிளாக் கலர்ல ஒரு பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் நெக்ல தெரியும், ஆர்ம்பிட்ஸ்ல தெரியும், மார்புக்கு அடியில சில பேருக்கு இருக்கலாம், தொட சந்துல சில பேருக்கு சுற்றி இந்த ஃபேஸும் வர ஆரம்பிக்கும். போக போக கையில் இந்த நக்கிள்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்கள்லையும் வந்து இந்த பிக்மெண்டேஷன் வந்து இருக்கும். ஏற்கனவே இருக்க வேண்டிய 5 லேயர் இருக்க வேண்டிய லேயர் வந்து அதிகப்படியான திக்கனிங் நடக்குது அப்படிங்கிறது. திக்கண்ட் ஸ்கின் தான் வந்து அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். நைக்ரிகன்ஸ் வந்து பிளாக்காக அது அப்பியர் ஆகுறதுனால அந்த நேம் வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்ச குழந்தைங்களுக்கு வந்து கழுத்தில் கருப்பு, ஆம்பெட்டில் கருப்பு இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து வேறு. அது வந்து டார்க் ஸ்கின்டு பீப்புளில் வந்து அட்டோபிக் அலர்ஜின்னு சொல்லுவோம். சில குழந்தைங்களுக்கு அலர்ஜிக் ரேஷ் வரும், எக்ஸிமேட்டைஸ்டு ரேஷ். அது வந்து இதே மாதிரி இருக்கும். பியூபர்டல் சேஞ்சஸ்னால ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் மெயினாக வந்து இது வந்து நடக்கும். இது வந்து மேலுக்கும் வரலாம், ஃபீமேல்ஸ்க்கும் வரலாம். ஏன்னா மேலை விட ஃபீமேல்ஸில் வந்து என்னென்னா பிசிஓடி அப்படின்ற கண்டிஷன், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் வந்து ஃபீமேல்ஸில் தான் ரொம்ப காமன். ஆர்த்தோடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஸ்னேகோலி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜென்ரலாக நிறைய பேருக்கு சொல்லி கேட்போம், இல்லை நிறைய பேர் பார்க்க கூட செய்வோம். இந்த கழுத்துக்கு கிட்ட கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு ஆர்ம்பிட்ஸ் கிட்ட கருப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தொடைகளுக்கு கீழே வந்து கருப்பாக இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம், இது வந்து என்ன விஷயம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலேஷனில் வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டைப்பில் வந்து இது ரொம்ப காமனான கண்டிஷன். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் இந்த நேமை. நம்ம ஊரில் வந்து கருப்பு, அழுக்கு அந்த மாதிரி சொல்லி தான் நிறைய பேர் வருவாங்க, கழுத்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெல்வெட்டியாக தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு வெல்வெட்டியாக ஒரு பிளாக் கலரில் ஒரு பேட்ச் வந்து நெக்கை சுற்றி ஃபஸ்ட்டு நெக்கில் தெரியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பெட்ஸில் தெரியும், அதுக்கப்புறம் வந்து மார்புக்கு அடியில் சில பேருக்கு இருக்கலாம், தொட சந்தில் சில பேருக்கு வரும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் நல்லா ஒபீஸாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஹெட்லேயே இந்த சைட்ஸில் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன், இந்த இடம் பிக்மெண்டேஷன், அந்த மாதிரி சுற்றி இந்த ஃபேஸ்க்கும் வர ஆரம்பிக்கும். போக போக கையில் இந்த கணுக்கு இந்த நக்கிள்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்கள்லையும் வந்து இந்த பிக்மெண்டேஷன் வந்து இருக்கும். முட்டிலையும் வந்து அதிகப்படியான பிக்மெண்டேஷன் இருக்கும். இதுக்கு ரீசன் முட்டி அண்ட் இந்த உள் பக்கத்தில், முட்டியில் இருக்கிறது காமன், இந்த உள் பக்கத்தில் வரும்போது அதுவுமே அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். அக்காந்தோசிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, தோல் வந்து ஏற்கனவே இருக்க வேண்டிய 5 லேயர் இருக்க வேண்டிய லேயர் வந்து அதிகப்படியான திக்கனிங் நடக்குது அப்படிங்கிறது. திக்கண்ட் ஸ்கின் தான் வந்து அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். நைக்ரிகன்ஸ் வந்து பிளாக்காக அது அப்பியர் ஆகுறதுனால அந்த நேம் வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அதனுடைய வரதுக்கான காரணம். மேம், முதல் எப்படி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம பார்க்க முடியுது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த கழுத்து கிட்ட கருப்பாக இருக்குது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்பட்ஸ் கிட்ட கருப்பாக இருக்குது. இது எல்லாமே அதே சேம் இதுதானா மேம்? சரி, சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப 5 வயசு குறைஞ்ச குழந்தைங்களுக்கு இது வந்து அவ்வளோ காமனாக இருக்காது. 5 வயசு குறைஞ்ச குழந்தைங்களுக்கு வந்து கழுத்தில் கருப்பு, ஆம்பெட்டில் கருப்பு இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து வேறு. அது வந்து டார்க் ஸ்கின்டு பீப்புளில் வந்து அட்டோபிக் அலர்ஜின்னு சொல்லுவோம். சில குழந்தைங்களுக்கு அலர்ஜிக் ரேஷ் வரும், எக்ஸிமேட்டைஸ்டு ரேஷ். அது வந்து இதே மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நியரிங் பியூபர்ட்டி. இப்போல்லாம் வந்து ரொம்பவே ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி இருக்குது. அதாவது முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லலாம் ஒரு 12 வயசு 13 வயசுக்கு தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து 9 இயர்ஸ் அந்த மாதிரியான 10 இயர்ஸ்லேயே. ரெண்டாவது ஒபிசிட்டிங்கிறது வந்து இப்போ நம்மளுடைய கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நவ் தேர் இஸ் நோ எரா ஆஃப் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம வந்து மோர் ஆஃப் இது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம மாறுறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய எவல்யூஷன், அந்த ஃபுட்டில் வரக்கூடிய மாற்றங்கள். குழந்தைங்க இப்போ நிறைய வந்து தேர் எக்ஸ்போஸ் டு ஆட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க.
வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நான் பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைட் சிக்கன்ஸ்லாம் முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. குழந்தைங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அதனால அவங்க அதை சாப்பிட்றாங்க. ஸோ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டிராய்டு இன்ஜெக்டட் சிக்கன், ப்ராய்லர் சிக்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸாகவே முன்னாடியே வந்து அவங்களோட ஹார்மோனல் மெச்சுரேஷன் நடக்கும்போது அதோட இப்போ இருக்கிறதுல வந்து மோர் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. கேமிங், வீட்டில் உட்காந்து டேப் பார்க்குறது, MP3 விளையாடுறது, ப்ளே ஸ்டேஷன் விளையாடுறது, அவுட் சைடு ஆக்டிவிட்டி வந்து இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஸ்டடீஸ் பேஸ்டாக போகிறதும். ஸோ வந்து இந்த ரெண்டும், ஒன்று அதிகப்படியான சாப்பிட்றது, இன்னொன்று ரெடியூஸ் ஆன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு மார்பிட் ஒபிசிட்டி சின்ன வயசுலேருந்தே டெவலப் ஆகுது. அதே மாதிரி ப்ரிகாஷஸ் பியூபர்ட்டல் சேஞ்சஸ்னால ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் மெயினாக வந்து இது வந்து நடக்கும். இப்போ டயபெட்டிக்கே ஏர்லி வர்றது, அந்த மாதிரியான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த கருப்பு வர்றதுக்கான மெயின் ரீசன். மேம், இப்போ இந்த கருப்பு வருது, இப்போ ஒரு மேலுக்கு இந்த கருப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு தடுக்கணும், இல்லை அவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணாமல் இருக்கணும்? ஓகே, இது வந்து மேலுக்கும் வரலாம், ஃபீமேல்ஸ்க்கும் வரலாம், 2 பேருக்குமே இது வந்து வரலாம். ஆனால் ஃபீமேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலை விட ஃபீமேல்ஸில் வந்து என்னென்னா பிசிஓடி அப்படின்ற கண்டிஷன், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் வந்து ஃபீமேல்ஸில் தான் ரொம்ப காமன். அதனால் ஃபீமேல்ஸில் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறோம். மேல் அப்படின்னா மேலில் வந்து எப்போவுமே வந்து இந்த ஒபீஸாக இருக்கிற குழந்தைங்கன்னா ஒபீஸாக இருக்க குழந்தைங்களுக்கு பார்க்குறோம். மேல் அடல்ட் பெரிய இது ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் இது இருக்குது, லிவர் டிசீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்குது, தொப்பை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து பார்க்குறோம். நிறைய பேர் மேலில் வந்து பார்த்திங்கன்னா டை போடுவாங்க. டையும் வந்து கருப்பு தன்மை கொடுக்கும். ஸோ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டையும் போட்டிருப்பாங்க, இந்த அக்காந்தோசிஸும் இருக்கும். அதே போல் நிறைய பேர் வெயிலில் வேலை செய்யும்போது க்ரானிக் ரப்பிங்கும் இருக்கும். ஸோ அக்காந்தோசிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிவியராக ஃபேஸில் தான் வந்து மேல்ஸ்க்கு வந்து அதிகப்படியாக பார்க்குறோம். இப்போது ஃபீமேல்ஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து சில இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். ஆம்பெட்டில் அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முன்னங்காலுக்கு மேலே வந்து நிறைய இந்த இது கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த ரீசன் ஹார்மோனல் சேஞ்சஸ்க்காக தான் இந்த இது இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது பிசிஓடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் சேர்ந்தது தான் வந்து பிசிஓடி. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நீர்க்கட்டிகள் இருக்கும், ஹிர்சுட்டிசம் இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாடி வந்து இன்சுலினை வந்து நார்மலாக செக்ரீட் பண்ணும், நம்ம பேங்க்ரியாஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஆனால் அந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை வந்து பிளட்ல இருந்து செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு இன்ஆக்டிவிட்டி இருக்குது, நீங்கள் நிறைய ஒபிசிட்டி இருக்கீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற போது அந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் இருக்கும். அது ஓப்பன் ஆனால் தான் இது வந்து ஒரு கேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் இது எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கேட், இதுக்கு பேர் ரிசப்டார்னு சொல்லுவோம், இது வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இன்சுலின் அதிகப்படியாக வந்து பிளட்லேயே இருக்கும் குளுக்கோஸோடு சேர்ந்து. ஸோ நம்ம பாடி என்ன நினச்சிக்கோன்னா இன்சுலின் குறைவாக இருக்குது போல், அதனால் நீ இன்சுலினை சொல்கிறேன்னு பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணும்போது இன்சுலின் மாதிரி இருக்கிற அதர் க்ரோத் ஃபேக்டர்ஸ், எபிடர்மல் க்ரோத் ஃபேக்டர், மெலனோசைட்டிக் க்ரோத் ஃபேக்டர், VEGF இதெல்லாம் சேர்ந்து இந்த கழுத்து எங்கெல்லாம் அந்த ஃப்ளெக்சுரல் ஃபோல்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நைட்டில் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி அது வந்து திக்காயிடும். இதை வந்து நிறைய பேர் எனக்கு செயின் போட்டதுனால தான் வந்தது, எனக்கு வந்து அழுக்குனால தான் வந்தது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா தேய்ச்சி குளிக்கல, இவன் குளிக்கவே மாட்டேங்கிறான், 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறான். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான செயின் போட்டால் வரலாம். அது வந்து அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். நம்ம வந்து இந்த ஓட்டையாக இருக்கிற செயின் போடக்கூடாது, சரடு மாதிரி க்ளீன் செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி தங்குற மாதிரி இருக்குன்னா நம்ம குளிக்கிற சோப்பு, நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல், பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அங்கே தங்கும்போது தட் வில் ப்ரொடியூஸ் அ கான்டாக்ட் அலர்ஜி. அது ஒரு ரெட்னஸ் மாதிரி வந்துட்டு அப்புறம் அது கருப்பாக போயிடும்.
ஸோ அது தென் டீனியா வந்து போகும்போதும் கருப்பு இருக்கும். ஸோ இது வந்து எதனால் அந்த கருப்பு அப்படிங்கிறத உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணி அதுக்கான ரீசன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேம் நான் இந்த பர்ஃப்யூம் பற்றியும் கேட்கணும்னு நினச்சேன் மேம். இப்போது நிறைய ஹை அண்ட் பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குது. நம்ம டேரெக்டாக வந்து நம்ம உடம்புல அதை ஸ்ப்ரே பண்ணுறோம். அதனால் கூட இந்த கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேம்? எனக்கு ஒரு பர்ஃப்யூம் பண்ணுறவங்களே சொன்னாங்க டோன்ட் யூஸ் இட் இன் ஸ்கின், இட் வில் பிளாக் அப்படின்னா, அப்போ அதுவும் அந்த கண்டிஷன்? எஸ், பர்ஃப்யூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கெமிக்கல்ஸ் வந்து இது பண்ணி தான் இருப்பாங்க. கெமிக்கல்ஸே இல்லாமல் பர்ஃப்யூம் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப் தான். கேஸ் ஃப்ரீலாம் போடுறோம். கேஸ் ஃப்ரீ இஸ் ஃபைன். கேஸ் ஃப்ரீ இப்போ எப்படின்னா இந்த டையில் அமோனியா இல்லை ஆனால் பிபிடி இருக்குது, அப்படி தான் இந்த பர்ஃப்யூம்ஸுமே. ஸோ பர்ஃப்யூம் வந்து நீங்கள் எப்பவுமே ஸ்கின் கான்டாக்டில் போடக்கூடாது. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ஸ்வெட் ப்ரோன் ஏரியா. ஸோ உங்களுக்கு ஸ்வெட்டு இப்போ ஏற்கனவே அக்காந்தோசஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டிங்கும் அதிகமாக இருக்கும். ஸ்வெட்டிங்கில் ஸ்மெல் வரும். அக்காந்தோசஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லி ஆம்பிட் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கின் ஓவர் திக்கனிங் இருக்கிறனால அதில் ஸ்வெட்டு படும்போது ஊறி போய் இன்னும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் அட்ராக்ஷன் நடந்து அங்கே வந்து ஒரு ஓடர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரும். அப்போது வந்து இந்த ஸ்வெட்டும் வந்து இந்த பர்ஃப்யூமோட மிக்ஸ் ஆகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் அ கான்டாக்ட் அலர்ஜி. அந்த பேட்டர்னாக ஃபாலோ ஆகும். நீங்கள் எப்படி அடிச்சிங்களோ அந்த பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் அலர்ஜி வரும். அந்த கான்டாக்ட் அலர்ஜி வந்து ரெட் ரேஷாக தான் இருக்கும். ஆனால் அது சரியாகும் போது பிக்மெண்டேஷன் விடும். பட் இட்ஸ் அ டிரான்சியன்ட் பிக்மெண்டேஷன். அதெல்லாம் நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். பட் இதுக்கு தான் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் அக்காந்தோசஸ்க்கு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ஃப்யூமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கேன் மேம். உங்களோட இது மேலே போட்டுக்கோங்க. வெஸ்ட் போடுறீங்க, ஃபுல் ஹேண்ட் உங்களுக்கு ஆர்ம் வச்ச வெஸ்ட் போட்டுட்டு அதில் போட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ரெஸ் மேலே போட்டுக்கலாம். டோன்ட் க்ளோஸ் கான்டாக்ட் ஸ்கின் மேலே பண்ணாதீங்க. எஸ் மேம். அடுத்து வந்து இப்போது இந்த நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும்? குட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ஃபுட்டில் வந்து ஜங்க். இப்போ வந்து இந்த ஏரா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வே. ஏன்னா இப்போ ரொம்ப வந்து இந்த கட் விஷயங்கள், இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்கன்னு ஐ ஃபீல் இட் இஸ் சம்வாட் ஓவர் ரேட்டட் அண்ட் ஓவர் எஜுகேட்டட். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வச்சுக்கணும். நம்மளும் இந்த நம்மளோட ஏஜ் குரூப் லைக் 30 to 40s இருக்கிறவங்க வந்து சோ கால் 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துருப்போம். அந்த உலகத்தையும் பார்த்துருக்கோம், இந்த உலகத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அப்படி தான் சாப்பிட்டு வந்தோம். இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து இந்த ஜங்க் ஃபுட் ஆட்ஸு, அப்புறம் நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள். இந்த ஆட்ஸுங்கிறது எப்போ வந்ததோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒபிசிட்டி, இந்த ஸ்நாக்கிங் இது எல்லாமே வந்தது. இப்போது இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப காஷியஸாக பிரியாணியே சாப்பிடாதீங்க, இதுவே சாப்பிடாதீங்க. சரி, வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தான். நம்ம வந்து லெட் கோ. சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணணும். ஒரு சில நாள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றனாலையோ ஒரு சில நாள் எதாலும் அப்படியே ஒரு நாளில் மாறிடாது. ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டெய்லி மீலே வந்து அன்ஹெல்தியாக சாப்பிட்றீங்க, டைமுக்கு சாப்பிடல, ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. நிறைய வந்து ஜங்க் வந்து பர்கர், ஃப்ரைடாக சாப்பிட்றது, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றது ஒன்ஸ் இன் அ மந்த் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால ஒரு பெரிய விஷயம் வரக்கூடாது. ரெகுலராக வந்து நான் ஒரு மூவி பார்க்குறேன், விளையாடுறேன், இது நான் சாப்பிட்டு தான் தீருவேன், எனக்கு இது வாங்கி கொடுக்கலன்னா அந்த மாதிரி கிரேவிங்ஸாக வந்து நம்ம வந்து பழக்கக்கூடாது. ஹெல்தி ஃபுட்டோடு சேர்த்து நீங்கள் எப்போயாவது ஒரு தடவை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு 8th 9th படிக்கிற வரைக்குமே எனி சார்ட் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் இது டென்னிஸ், ரன்னிங், டென்னிஸ், அதெல்லாம் பேட்மிண்டன், ஈவன் பேட்மிண்டன் கூட லைட்ரு தான், பட் அதுவுமே பண்ணலாம். ஸ்விம்மிங் வந்து எல்லாருமே இப்போ வந்து ஸ்விம்மிங்கை மிஸ் பண்ணுறோம். இப்போ அந்த தண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஸ்விம்மிங் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ் ஃபார் ஆல் த இந்த மாதிரியான ஒபிசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே ஸ்விம்மிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதாவது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயட் கான்ஷியஸாக இருக்கணும். அவாய்ட் பேட் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் வந்து உங்களோட மெட்டபாலிசமை மாற்றும். ஃபேமிலியில் ஏர்லி டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் காஷனாக இருக்கணும். அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட் பண்ணிக்கணும். தைராய்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒபீஸ் ஆகும் பாடி. அதனால் தைராய்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதனுடைய லிமிட் வச்சுருந்தாலும் இதை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம்.
ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்களை வந்து இது ரிலேட்டடாக சொல்லியிருக்கீங்க. நிறைய இந்த வீடியோலேயே நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் பேசியிருக்கீங்க ரிகார்டிங் ஆல்கஹால், இந்த ஒரு ஸ்கின் இதுக்கு எவ்வளோ முக்கியம். நிறைய லைக் இந்த சொல்யூஷன் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு அந்த கழுத்தில் கருப்பு, ஆம்பெட்டில் கருப்பு, பட் அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் கூட இருக்கும். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.